நம்ம 2 பேரும் ப்ளூ அண்ட் ஒயிட்டோட எங்க போறோம்? ப்ளூ மேட்சிங் எங்க போறோம்? நாளைக்கு வந்து இந்துக்கு பர்த்டே இல்ல, ஸோ 3rd நவம்பர். இன்னைக்கு வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். யாச்சு கூட்டு போறான் உன்னை, யாச்சு சொல்லு. இப்படி ஏதாவது வந்தாதான் வெளியே கூட்டு போறான், மத்தபடி எங்கேயும் கூட்டு போறது இல்ல. அதுக்கே தெரியும். சோ அதனால நான் ஏதோ சொல்ல வேணாமே அப்படின்னு நினைச்சேன். கேவலமா இல்ல புருஷன் இப்படி பேசுறியா? இதுல வேற கமெண்ட்ல வந்து என்னைய திட்டுறாங்க, இவளை வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே, பரவாயில்ல திவுக்கா அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. இல்லங்க, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்போர்ட் பாக்ஸிங் தாங்க, அதுவும் நான் தான் ஆப்பனண்ட். என்னை மட்டும் தான் தூக்கி போட்டு நிற்கிறான். உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி? இல்ல அவன் விளையாட்டுக்கா பேசுறான். அது வந்து நான் சீரியஸ் பாவம் பார்த்து விடுறாங்களாம். நான் பேசும் ஒவ்வொரு கமெண்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஈக்குவலண்டான எதிர்வினையை நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மக்களே. அதனால இவளை வந்து பாவனும் என்னைய வந்து டேஞ்சர்னு நீங்க. ஆமா, அதுக்கு ஒரு வீடியோ வேற அவன் எடிட் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து நாளைக்கு சாயங்காலம் நினைக்கிறேன். அதுதான் பர்ஃபெக்டான திவோ இல்ல, அது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். நீ எல்லாரும் உன்னை வந்து சைலண்டா பரவாயில்ல திவு அக்கா வந்து உங்களை இப்படி பண்றாங்க பரவாயில்ல, சைலண்ட் அண்ட் காம். என் வைஃப் சைலண்ட் அண்ட் காம். ஒன்னும் சொல்றதுக்குல. சரி, நம்ம பொழப்புக்கு வருவோம். இன்னைக்கு எங்க போறோம்னா அதான் யாச் பார்ட்டி போறோம். துபாய் மெரினா எப்பவும் போல. லாஸ்ட் டைம் ஒரு யாச் பார்ட்டி போயிருந்தோம். லாஸ்ட் டைம் மீன்ஸ் போன வருஷம். லாஸ்ட் டைம்னா நீங்க போன மாசம் நினைச்சுக்க கூடாது, போன வாரம் நினைச்சுக்க கூடாது, போன வருஷம். ஆமா, அப்படிதான் என்ன வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போவான். சரி ஓகே, என்ன பண்ண முடியும்? முன்ன மாதிரி யாரும் இப்ப வைக்கிறது இல்லையே, எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. ஒரு பீச் இருக்கும், சரி யாரும் அவங்கவங்க பொழப்பு பாக்குறாங்க. சரி ஓகே, நீ கூட்டிட்டு அங்க எங்கேயா போடானா பார்க்கிங் இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பார்க்கிங். நான் மட்டும் இல்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என்னை மாதிரி பல குடும்பஸ்தன்கள் வந்து இங்க அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரே காரணம் பார்க்கிங் தான். சரிங்க, பீச்சுக்கு கூட போட்டிட்டு போவேன் நாங்க. இங்க சும்மா தமிழ் மாட்டு வரையும் வாக்கிங் வாடா நைட்டு அப்படின்னா அதுவும் வர மாட்டான். நான் அங்க வந்து அடி வாங்கி சைட்ல கிளி வாங்கி இங்க வந்து திரும்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர். அது எப்படிதானோ தமிழ் மாட்டு சும்மா வாடா, நம்ம காசு கூட நான் எடுத்துட்டு போவேன், வேணாம் வாங்க வேணாம், சும்மா அது நம்ம நடந்து போலாம் அப்படின்னா அது முடியாது. பொண்டாட்டி சொன்னா முடியாது. ஆனா விடிய காத்தால 5 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு அதுல ஏஞ்சி கிரிக்கெட்டுக்கு போக வேண்டியது. அது மட்டும் முடியும். நாங்க தெரியும்ல, சும்மா கிரிக்கெட். நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அது மட்டும் போயிட்டு வராங்க. இப்ப ஏதாவது நியூ இயர் வருது, பொங்கல் வருது அப்படின்னா காலையிலேயே எந்திக்கணும். ஏன் குட்டா இப்படி எல்லாம் பண்ற, நான் தூங்க வேணாமா, நான் வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு பிரச்சனை பண்ணுவான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஐயோ, நம்ம விஷயத்துக்கு தனியா ஒரு விளாகே எடுத்துக்கலாண்டி. ஆனா இப்ப நம்ம எங்க போறோமோ அதுக்கு உண்டானது எதுவுமே பேச மாட்டேங்கிறே. பார்ட்டிக்காரங்களே இப்பதான் போறீங்க, இதுல நாங்க எங்க இருந்து நாங்க சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரணும்ல. வந்துடுறேன். சரி வாங்க. வேற யாரும் வந்திருக்காங்களா? ஏங்க 40 நிமிஷம் ஆமாங்க. இல்ல எஸ்எஸ்ல இருந்து எடுத்துட்டேன். அவர்கிட்ட அப்படியே சொல்லாதயா. சரிங்க, எஸ்எஸ்ல இருந்து எடுத்துட்டேன், நான் வந்துடுறேன். எஸ்எஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படி சொல்ல சொன்னாரு. ஐயோ, அப்படியே போட்டுறாயிலே. ஐயோ சொல்லுங்க ப்ரோ. மிஸ்டர் என் தங்கச்சி பாரு. என்ன மாட்டி விடுறா நம்ம நெய்பர்ஸ், எங்க அண்ணன் கிட்ட. ஆமா நெய்பர்ஸ், நாங்க தெரிஞ்சுக்கோங்க. சாவ டிபெண்டா மணி என்னடா இது ப்ரோ? நான் அங்க எடுத்துட்டோம், நான் வந்துட்டு இருக்கோம். அந்த வே எனக்கு தெரியுமா, 2 வருஷம் ஆச்சு எங்க கூட சேர்ந்து. இப்படி பவிக்கா சொல்லக்கூடாதுண்ணா. கரெக்டா சொல்றா. கரெக்டா 45 மினிட்ஸ்ல ரீச் ஆறேன். 6:30க்கு ரீச் ஆறேன். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களாண்ணா? இப்பதான் ரேவந்த் கால் பண்ணாரு. அவருக்கு வெஜிடேரியன் தான் வேணுமா. சாப்பிட சொல்றான். நானும் அதான் சொன்னேன் ப்ரோ, சண்டே அதுமா யாரு ப்ரோ வெஜிடேரியன் வச்சிருக்காங்க, கடையில இருக்காது ப்ரோ அப்படின்னு. தெரியல, அவரும் 6:40 கிட்ட தான் வருவாரு. புரியுதா இல்லையா? நாங்க புரியுது ப்ரோ, இந்தா கிளம்பிட்டேன். நீ காரை எடுக்கல இன்னும்? ஐயோ இங்க பாருங்க, சத்தியமா எடுத்து என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. 5 மினிட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பல இல்ல ப்ரோ, எஸ்எஸ்க்கு வெளிய நிக்கிறேன் ப்ரோ. சத்தியமானுமே எஸ்எஸ் வெளிய தான் ப்ரோ நிக்கிறேன். ஆமா, எஸ்எஸ் வெளியில தான் நிக்கிறோம். சரி ப்ரோ வாங்க சீக்கிரம். நான் அந்த ஆர்டர் போட்டேன், வாங்கிட்டு மட்டும் வந்துறேன். ஓகே ப்ரோ. யாருமே வரலங்கிறது அவருக்கு இன்னும் தெரியவே இல்லை. இப்போ ரேவந்த் இப்பதான் கால் பண்ணாரு. டேய் நானே இப்பதான்டா எந்திச்சேன், வந்துருவேன்டா அப்படின்னாரு. ஸோ
வழக்கம் போல் நம்ம தான் லாஸ்ட்டாக வந்திருக்கோம். ஆனால் சாப்பாடு நம்ம கையில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நம்மளை வந்து மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆமா அப்படி தானே? ஆமா பாவமா. அங்கே பேர் ஏய் இவ்வளோ கும்பல் இருக்காங்களாடா. 10 பேருக்கு தான் பிரியாணி வாங்கியிருக்கேன். நெய்பர் டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இவளுக்கு. தினேஷ் அண்ணா டைவர்ட் எப்படி இருக்குமோ? என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? அட கேவலமா பண்றாங்க. ஹாய் how are you? இதுவும் ரெண்டு இதுல வரும். 3 இதுல வருமா? ஒரே மாதிரி கப்பிள் ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எல்லா பசிலும் இதே டயலாக் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு நான் இருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணி சொல்லு. கிஃப்ட் கார்லயே மறந்து வச்சுட்ட மிஸ்டர் கார்த்திக். நீ கிஃப்ட் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நிஜமாவே மறந்துட்டேன்டா கிஃப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல கொஞ்சம் இங்க அங்க நடந்தோம். அதனால நானே மறுபடியும் கிஃப்டா இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே இது கல்யாணம் ஆகி ஸ்பெஷலா இருக்கும். என்ன புதுசா யோசிக்கலாம். ஏண்டா நாயை கொண்டு வரலையா? மறந்து வச்சிட்டு It's okay, that's fine. Maybe இதுதான் அப்படி இருக்கும். எல்லாம் சொல்றதுல ஆனா it's okay. நானே கொஞ்சம் it's okay மா. பரவாயில்ல. It's okay மா. சோ அதனால எல்லாரும் மனசார நினைச்சுவாங்க gift கொடுத்த மாதிரியா ஏதோ ஒன்னு கொடுங்க. நான் ஏங்க பிரியாணி மறக்கல. அது என்கிட்ட இருந்தனால கரெக்ட்டா கொண்டு வந்துட்டேன். எல்லாம் கரெக்ட்டா வச்சிருக்கோம். அது முக்கியமான பாய்ஸ். பிரபா பிரியாணி கேக் கொண்டதனால தேங்க்ஸ். வெரி குட். நீங்க கார்ல மறந்துட்டு வர அளவுக்கு பெருசா gift வாங்குனீங்களா? என்ன விட பெரிய கிஃப்ட்லாம் இல்ல. ஏதோ முடிஞ்சது சின்ன அத மறந்துட்ட. ஏய் நிஜமாவே ஆடுதுடா. ஆமாடா. கப்பிள்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருங்க. ஆல்மோஸ்ட் சேர்ந்து இருக்கு. சூப்பர்ரா. மோதி தேங்க்ஸ். மோதி சூப்பர்ரா லைட்டர் பாய்டா நீ. ஓகே மனசார ப்ரே பண்ணிக்கோ. அடுத்த வருஷம் gift மறக்காம கொடுக்கணும். ஆமா. ஆண்டவா என் புருஷன் gift மறந்துற கூடாது. கவுண்டர் போட்டது யாருன்னு பார்த்தா எங்க மாப்ள. அவங்க மறந்து வந்தாரே. ஓகே ஏய் ஒரு ப்ரே பண்ணிட்டு வேண்டிக்கோ. அடுத்த வருஷம் குட்டி கார்த்தி இறங்கறான். வாவ் குட்டி கார்த்தி தான். சரி குட்டி இந்து. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே. ஆடினே இருப்பேன்.
என்னடி பட்டன் போட்ட மாதிரி சவுண்டு? நல்லா இருந்துச்சா இன்னைக்கு? சூப்பரா இருந்துச்சு. தொண்டைய காலி. நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா அந்த ஒரு ஒரு ஏரியால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடி எவ்வளோ நாளாவது தெரியுமா? ஆமாமா, இவங்களும் இவனும் காத்தியானவா நல்ல ஒரு செக்ஸி டான்ஸ் ஆடி இருக்காங்க. நீங்களே பாருங்க, நான் அது கண்டிப்பா அது இந்த நியூ இயருக்கு தான் 2025 நியூ இயருக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஆடினது. இப்போ ஒரு 10 மாசம் நியூ இயருக்கு கூட ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் 1 month தான் இருக்கு. பாரு, ஐயோ 1 மாசம் இருக்கு. பேச வந்தது தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசும் கோமா. சோ பார்ட்டி சூப்பரா போச்சு, செம்ம ஃபன் ஃபீல்டா போச்சு. ஆமா, நான் இங்க வந்து 1 மாசம் கார்த்தி எல்லாரும் பார்க்கறேன். இங்க வந்து 1 monthக்கு அப்புறமா நான் எல்லாரையுமே மீட் பண்ணி ஆமால நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கேதர் எல்லாரையும் பாக்குறேன். அவங்க சர்ப்ரைஸ் சூப்பரா இருந்துச்சு. அவரோட gift சூப்பர் gift, நல்ல நைஸான ஒரு செயின், நல்லா இருந்துச்சு. ஆமா, சோ thank you மிஸ்டர் கார்த்திக் and family. happy birthday இந்து. அக்கா. 11 மணி ஆயிடுச்சு துபாய் டைம். நாங்க 11 மணி ஆகி இங்க வந்து சேர்ந்து எப்பவும் போல ரவுண்ட் அடிச்சு தேடிட்டே இருக்கோம். ரவுண்ட் அடிச்சு கிடைக்காது. பார்க்கிங் சைடுல கூட நிறுத்த முடியாது. எப்படி காலையில போயிடுவோம். ஆமா, காலையில நான் வேலைக்கு வண்டிக்கு எடுத்துருவேன், போலீஸ் வர்றதுக்குள்ள எடுத்துருவேன். பட் ஆனா சைடுல நிறுத்தலன்னா அதுக்கு கூட பார்க்கிங் இல்ல, கூட கிடைக்கல. அதுக்கே 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். பாருங்க, இங்க கூட எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏய் அப்படிலாம் காட்டாதடி யாரையாவது, எனக்கு தெரியாதுங்க. ஏங்க நான் யாருமே எடுத்து உங்க ஃபேஸ் ஏதாவது தெரிஞ்சதாங்க கார்ல இருக்காங்க யாருன்னு? எனக்கு சரி, சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஸோ இத்துடன் இந்து ப்ரீ பர்த்டே பார்ட்டி முடிவடைகிறது. இந்த நாள் ரொம்ப சுபிக்ஷமான நாளாக மாறியது. ஏதாவது ஜோசியக்காரனாட்டு சொல்லாம முடிச்சுடு. அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.